India's most preferred retirement community, Ananya's Nana Nani Home, Coimbatore, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஜூன் 12 விபத்து நடந்த நிலையில் அடுத்த 28 மணி நேரத்தில் விமானம் விழுந்து நொறுங்கிய மருத்துவக் கல்லூரியின் கூரையிலிருந்து கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது. ஆனால் அது சேதமடைந்த நிலையில் இருந்தது என நிபுணர்கள் கூறினர். வெளிநாடு அனுப்பப்பட்டு அதில் உள்ள தகவல்கள் மீட்கப்படும் என தகவல் வெளியானது. ஏனென்றால் விமானத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் கருப்பு பெட்டியில்தான் பதிவாகி இருக்கும். அதில் உள்ள தகவலை மீட்டால் மட்டுமே கடைசி நொடியில் என்ன நடந்தது, விமானம் எதனால் விபத்தில் சிக்கியது என்பதை அறிய முடியும். இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதில் உள்ள தரவுகளை மீட்க மத்திய அரசு விரும்பவில்லை. AAIB எனப்படும் விமான விபத்து விசாரணை முகமை மூலமாகவே கருப்பு பெட்டியில் பதிவான தரவுகளை மீட்கும் பணி நடந்தது. இதற்கென பல துறை நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இதில் ATC எனப்படும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், அமெரிக்க புலனாய்வு நிறுவன பிரதிநிதிகள், மருத்துவர் உள்ளிட்ட பலர் அங்கம் வகித்தனர். இந்திய விமான விபத்து விசாரணை முகமையின் இயக்குநர் ஜெனரல் யுகந்தர் தலைமையிலான இந்த குழு ஜூன் 24 மாலை கருப்பு பெட்டி தரவுகளை மீட்கும் பணியில் இறங்கியது. 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேதமடைந்த அதில் இருந்து வெற்றிகரமாக தகவல் மீட்கப்பட்டது என மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. முதலில் CPM எனப்படும் விமான பாதுகாப்பு தொகுதி பிரித்து எடுக்கப்பட்டது. அதிலிருந்து விமானத்தின் ஒவ்வொரு அசைவுகளும் பதிவாகும் மெமரி அமைப்பு அணுகப்பட்டது. விமானிகள் பேசுவது பதிவாகும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் விமானத்தின் மொத்த ஜாதகத்தையும் சொல்லும் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் பதிவுகள் மீட்கப்பட்டது. இதனை கொண்டு விமான விபத்து நடப்பதற்கு முன்னால் நொடிக்கு நொடி என்ன நடந்தது என்பதை பகுப்பாய்வு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. இதன் மூலம் விமான விபத்துக்கான காரணம் தெரியும். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பது பற்றிய ஆய்வுகளுக்கு தேவையான தரவுகளை வழங்கும் என நிபுணர்கள் தெரிவித்தனர்.